ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய், பார்வதி அண்ட் கமருதீன் பேசக்கூடிய விஷயங்கள் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா மனக்குழப்பம், மன போராட்டத்தில் இருக்காங்க நம்ம விஜய், பார்வதி. ப்ரொமோவில் காமிச்ச விஷயங்கள் இன்னும் வரல, இப்போ தான் பேச ஆரம்பித்தாங்க. பட் பேசிகிட்டே இருக்காங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், கன்ஃபர்மேஷன். நீ என்னை வெளியே வந்தால் விட்டுருவியா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு டவுட்டு. கமருதீனும் வந்துட்டு ஏன் இதை திரும்ப திரும்ப கேட்குற அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய விஷயங்கள் வருது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஒரு வகையாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த இந்த வீக்லி டாஸ்கில் இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஃபஸ்ட்டு டீம் இப்போ தான் முடித்தாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 38 நிமிஷம். ஒட்டேங்க அப்பா, சான்ஸே கிடையாது. அதாவது இது வந்து பொறுமையாக உட்காந்து ஒரு படத்தை பார்க்குறதுக்கு சமம். இவங்க பார்க்குறது ஒன்று, அவங்க ஆடணும், யோசிக்கணும். 2.5 மணி நேரமாக யோசிச்சிருக்காங்க. இன்னும் 10 மணி நேரம் பரவாயில்ல, நான் யோசிப்பேன்ற மாதிரி விக்ரம் சொல்கிறாப்பா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போச்சு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்துட்டு நடுவில் தயவு செஞ்சு விட்டுருங்க, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து வர சொல்லி, அதுக்கப்புறமா அவங்க வெளியே வந்து எல்லோரும் கங்க்ராச்சுலேட் பண்ணி உக்காந்ததுக்கப்புறமா பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்புறம் 2 பேரும் பாராட்டினார், ரொம்ப நல்ல ஆட்டிடியூட் அப்படின்ட்டு. அப்போ விஜய் பார்வதி ஒரு மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. என்னென்னா இந்த 2 மணி நேரம் 38ன்றதே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக வேண்டியது. விஜய் பார்வதியால் போச்சு. அந்த எல்லோன்ற ஒரு விஷயத்தை கான்செப்டை காமிச்சோடனே மட்டை அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அந்த சாங்கை. சரி, அந்த விஷயங்கள்லாம் போச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லோரும் பேசக்கூடிய விஷயங்கள் வந்துச்சு. அப்போ தான் வந்து விஜய் பார்வதி கமருதீன் கூட பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க, நான் கூட அந்த ப்ரொமோ கண்டென்ட் தான் வருதுன்னு நினச்சேன். இல்லை, அவங்க என்னென்னா அப்படியே ஒரு மாதிரி வருத்தப்பட்டு பேசும்போது கமருதீன் கேட்குறேன், என்னாச்சு திடீர்னு ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஏன் நம்ம இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கோம், அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நான் வந்து உன் மேலே ட்ரஸ்ட் இல்லாமலாம் இல்லை, நான் உன்னை வந்து பிலீவ் பண்ணுறேன், நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன். பட் இருந்தாலும் அப்படின்போது அவர் வந்து இதே நம்ம வெளியே இருந்திருந்தா நான் வந்துட்டு அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் இங்கே நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்றாரு. அப்போ விஜய் பார்வதி, நான் உன்னை ட்ரஸ்ட்டு பண்ணுறேன், பிலீவ் பண்ணுறேன், ஜஸ்ட்டு கேட்குறேன். அது ஒரு ஆதங்கம் இருக்கும்ல. ஏன்னா இப்போது இவங்க 2 பேரை வச்சு வெளியில் வந்து கிழிச்சிட்டாங்க, நெகட்டிவ் போயிடுச்சு. இவரும் வந்துட்டு லவ் பண்ணுறன்ற மாதிரி சொல்லிட்டாரு, அவங்களும் லவ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னும் வந்து கன்ஃபர்மேஷன் மட்டும் தான் பண்ணல, லவ்ன்ற விஷயங்கள் அதை தான் அவங்க கேட்குறாங்க. அப்படின்னும் போது எங்கே விட்டுட்டு போயிடுவாரோ. அதுவும் இல்லாமல் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி வேறு சொன்னாங்க. அம்மா வீட்டு சைடு 12 பேர், அப்பா வீட்டு சைடு 8 பேர் வந்தாங்கன்னா என்ன ஆகுது, ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வேறு வருது அடுத்த வாரம். அதனால் பதறுது அவங்களுக்கு. அவங்க வந்து திட்டினதுக்கப்புறம் இவர் வந்து வேண்டாம் நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாருன்னா அதனால் அவங்களுக்கு ஒரு வருத்தம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ அவர் வந்து திரும்ப என்ன சொல்கிறாருன்னா, நீ எதுக்காக திரும்ப திரும்ப இதையே பேசின விஷயத்தையும் ஏன் பேசணும் அப்படின்றாரு. இந்த பிக் பாஸ் கேம்ன்றது ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, அதை நம்ம கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், கண்டிப்பாக வெளியே போய் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா நார்மலாக வந்து டாஸ்கில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நல்ல வேலை நான் வந்து அங்கே மன்னிப்பு கேட்டேன், இல்லைனா என்னை வந்து பேசியே கொண்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி அந்த எல்லோ சாரி விஷயத்தை எடுத்து கொடுத்தவொடனே தானே டக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. உடனே கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்தை கண்டுபிடிச்சாங்க. அதையும் வந்துட்டு அங்கே சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பாட்டுக்கு எப்படி டான்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க பண்ணுறதை பார்க்கும்போது கமருதீன் தான் உள்ளே மேபி டான்ஸ் பண்ண போவார் போல இருக்குது. இவங்க இங்கேருந்து கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன், எப்படின்னு தெரியல, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த கப்புள்ஸ், அதாவது இந்த ஜோடி சக்ஸஸ் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா சக்ஸஸ் ஆனாங்கன்னா சரித்திரம். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரே ஒருத்தங்க அதை பண்ணியிருக்காங்க, அமீர் அண்ட் பாவனி. சூப்பரான ஒரு ஜோடி, இப்பயும் ஒன்றா இருக்காங்க. அதேமாதிரி இவங்களும் அடுத்தபடியாக போனாங்கன்னா சீசன் இத்தனை வருஷம் 9 வருஷத்தில் ஃபஸ்ட்டு அவங்க, செகண்டாக இவங்க இருப்பாங்க. பார்க்கலாம். அதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஹிந்து, அவங்க முஸ்லீம், சூப்பராக இருக்கும், நடந்த செம்ம மாசாக இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. புது சரித்திரம் படைப்பாங்களா அப்படின்னு நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறேன். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.